சுவாமி குருதேவா திருபுவனத்தை எல்லாம் ஒரே நொடிகள்ல சுத்தி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் நீங்க. பெரியவர்கள் சொல்லுவாங்க நண்டறியாத குளமும் கிடையாது, நாரதன் கால எடுத்து வைக்காத இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருபுவனத்துல தேவருக்கு பிள்ளையாக பிறந்து இந்த இந்திர பிரசவம் தேடி வந்திருக்கிறீங்களே சுவாமி. சுவாமி சுவாமி மல்லிகை முல்லிகை இருவத்தம்பகம் கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மலரை கொண்டு பன்னீரால் உங்கள் பாதத்தை கருதி பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தை பணிந்தேன் சுவாமி. மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய வேண்டியமான மலர்லாம் எடுத்து என் பாதத்தை பணிந்ததுனால என்றென்று நீடோடி நீடோடி பல்லாண்டு பலகால வாழ்வாய் சுவாமி. நீங்க வானுலோகத்தெல்லாம் சுத்தி வரக்கூடிய தேவர்களுக்கு சமம். நீங்கள் வரந்தந்தா உலகத்துல காத்தல் அடித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவரும் ஒரு இடத்துல நின்று வரந்தந்தா எது போல ஆகுமோ அது போல ஆகட்டும் சுவாமி. அர்ஜுனா இப்ப எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன்? எதுக்காக? ஒரு நல்ல காரியம் பண்ணதான் வந்திருக்கிறேன். கோமாளி ஏழையா கரியா இல்ல சும்மா கரியா? பேச்சுப்பா நீ ஒரு ஆளு அப்புறம் நான் எல்லாரும் சொல்லிடுவேன். நீ வானித முடிய நான் யாரு வாயில நான் உழுவுறேன்னா உனக்கு நல்ல காரியம் பண்ண வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன ஒரு நிமிஷம் யார வாயில உழுவாதண்ண நானா ஏன் ஜாப் உன் ஜாப்புமா என்னையா? சரி பரவாயில்ல சொல்லு.
ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேம்மா. ஓவியம்னா ஒரு போட்டோ. ஓவியம்னா அதெல்லாம் பலவிதமான படங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அது யாருடைய படம்னு பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு. ஆனா நீ அந்த ஓவியத்தை பாக்குற பார்த்தா மறுபடியும் அவங்கிட்ட கொடுத்துடணும். சரி, முன்னாடி என்ன ஓவியம்னு மட்டும் என்கிட்ட கண்ணனை காட்டு. கண்ணாடி திருப்பி காட்டுறியா? ஓவியத்தையே அப்படி இப்படி கமுத்தி காட்டுறியா? தெரியுமில்ல நல்லா. மறுபடியும் கமுத்தி தான் காட்டுற மண்டை பூசி பாருப்பா. நல்லாவே தெரியும். இப்படி பெண்ணை பார்த்த உடனே ஐயோ எனக்கு அண்டன் சராசரமே மறந்து போச்சே நாரதம். உனக்கு என்ன மழை பிடிச்சிருச்சா? யாரோ அந்த கேரள புடிச்சியா கொள்றா கண்ணாடியே உடைச்சுட்டீங்க. அடா சண்டாடா இது அப்படியே நல்லா கொலாண்டி ஏறி போயிடும். அந்த ஆளு குடும்ப கட்ட ஆபரேஷன் இங்கே பண்ணி பண்ணலாம். அப்படியே படுத்துட்டே இருக்கும் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் புடுக்கும் அப்படியே பட்டிக்க கண்ணாடி உடைச்சு விட்டீங்க சண்டாடா ரெண்டு கம்பி பட்டு இருக்கும்பா. கண்ணாடி உடைச்சு விட்டீங்களா? காலையில செட்டு கணக்குல புடிக்கி போடும். கண்ட்ரோல் போட்டாச்சு. எப்படின்னா ஒரு ஆம்பளை அப்படியே ஏறுவாங்க. கண்ணாடி அந்த ஓவியம் எப்படி? அந்த ஓவியம் எப்படி பல்ல கஞ்சி 16 ஓவியம் எப்படி? நான் வந்து பாரதவசம் பேசுனா அது உனக்கு தான் அசிங்கமாகி போயிடும். வேண்டாம் நீ கட்டி பிடிச்சி நீங்க என்ன கேக்குற? இங்க சந்தன கட்டை காண மாட்டாங்க வந்து தொலைவிடாது. 5 ரூபா கட்டை இங்க போட்டு நான் இவத்த அங்கே 5 ரூபா கட்டை 5 ரூபா கட்டல்டா கஞ்சனா கட்டை என்ன கட்டையோ 25000 அர்ஜுனா இந்த ஓவியத்தை பார்க்கும் போதே நீ இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நேரா போனா என்ன பண்ணுவேன்? ஆமா
இவளுடைய ஓவியம் இது யாரு? இவ எங்க இருக்கிறா? என்ன பேரு? பாருங்க ஓவியம் அவ்வளவுதான். ஆனா இது இங்கல்ல மகேந்திரபுரி சொல்லக்கூடிய மகேந்திரபட்டினத்துல மரகதராஜனுக்கும் மரகதவல்லி மாணிக்கவல்லிக்கும் ஐயோ ஒரே ஒரு மகள் பிறந்திருக்கிறான். இவளை பார்க்க இவ என்ன வழியாக இருக்கின்றான். என்ன வழியாக இருக்கின்றான். நாரதா போட்டாவே கிழிச்சு விட்டு நீ நாரதா எனக்கு எத்தனையோ மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அண்ணா ஐயோ ஐயோ எனக்கிட்ட வராதப்பா. எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கிறாங்க. இந்த ஓவியத்தை பார்த்தோன்னே இந்த போடு போறிய உலகத்துல இவ்வளவு மேரு அழகு படைத்தவள் பழமொழி சொல்லுவாங்க. உலகத்துக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய சந்திர தேவன் தான் எல்லாத்த கூட அழகு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா வானுலகத்துக்கு ஒளிக்கூடிய சந்திர தேவன் ஒளியவே அவன் மறைக்கிறான். அந்த ஒளியா ஏனார்தான் ஓடுற அல்ல எலும்பும் உடஞ்சு போச்சு, கண்ணாடி உடஞ்சு போச்சு. அதனால அர்ஜுனா நீ இந்த என்ன நாம்பிக்கிட்டு என்ன அவ பேர் என்ன? ஐயோ அவ பேர் தான் மரக்கடை. மரக்கடையா? அழகா இருக்கிறான் பேரு மரக்கடையா? எங்க சேலத்துல இருக்குது அந்த மரக்கடையா? ஐயோ மரக்கடை மரகதம். ஐயோ என்னப்பா இந்த அர்ஜுனன் பாட்டா காட்டுனது போதும், எலும்பு ஒடிச்சதும் போதும். ஓவியத்தை காவி இந்த ஓவியத்தை பார்க்கும் போது இந்த போடு போடுறானே நீ கிட்ட போட என்ன நடக்கும்? அப்பா இருக்கிற இடத்துக்கு சொல்லி போடு நான் ஆள் கொடுப்பான்.
அவ எங்க இருக்கிறான்? மகேந்திரபுரி பட்டணம். மகேந்திரபுரி பட்டணம். மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் ஒரு புள்ள. மரகதராஜனுக்கும் மாணிக்கவல்லிக்கும் அழகா பிறந்த ஒரே ஒரு மகள். சூரியன் மறைக்கிறாங்க. அவ பேரு மரகதவல்லி. மரகதம் மரகதவல்லி. அவ உனக்கு நான் காத்திருக்கிறாங்க. நீ என்ன புடிச்சு நாம்பிக்கிட்டு திரிகிற? அப்படியா? ஐயோ உன்னை எப்ப பாக்கணும் அவளோட இருக்குது. ஐயோ 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 மரகதம். ஐயோ மரகதம். ஐயோ மரகதம். அடி உன பார்த்தா நானும் பட்டனாடி. ஐயோ மரகதம். ஐயோ இந்த ஓவியத்தை பார்க்க யார பார்த்தாலும் மரகத மாதிரி தெரியுது. ஐயோ மரகதம். ஐயோ மரகதம். ஐயோ ஐயோ மரகதம். அந்த மரகத்தை புடிச்சுன்னு வச்சுக்க கரு மகம் குப்புக்கு குப்புன்னு வாய் தள்ளிவிடும். சரி இங்க வா. இந்த மரகத ஓவியத்தை என்கிட்ட காட்டிருக்கிற. இந்த ஓவியம் இந்த மரகதம் எங்க இருக்கிறா? இவள் யாருக்கென்று பிறந்தவ? அவ உனக்குன்னே பிறந்திருக்கிறப்பாங்கிற. அப்புறம் யாருக்குன்னு பிறந்தவா யாருக்குன்னு பிறந்தவாங்கிற? சோறு தண்ணி கூட இல்லாத இருக்கு. அவ என்னைக்கு போய் கன்னியாகுமரத்துல உக்காந்தாலும் அன்னிலிருந்து உனக்குன்னே அவ பிறந்திருக்கிறான். ஆனால் அழகு படைத்த அர்ஜுன மன்னனுக்கென்று பிறந்தவள் இந்த மரகதவல்லி. சரி பிறந்தது சரி. எனக்குன்னு பிறந்தா இல்ல. கன்னியாகுமரத்துல கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி 48 நாள் இந்த அம்மா வந்து கவரி பூஜை செய்யறாங்க. கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, கவரி பூஜை செய்யறாங்க. அப்புறம் எப்படி என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? அது கும்பிடுறதெல்லாம் சாமி தான். இந்த ஆளான அழகமண்ணி அர்ச்சனை வருவாரோ எப்ப பாக்கலாமோன்னு அந்த ஞாபகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரத்துலயா என்ன நினைச்சிட்டு தானே இருக்கிறாங்க? நானே கன்னிமாதா நீ இப்படி கன்னியாகுமரத்துல நானா கன்னியாகுமரம் போனேன்னு ஒண்ணு கூப்பிட்டு கொண்டு போட்டு போய் இங்க பாரு. கன்னியாகுமரத்துல என்னன்னு போடு போட்டுருக்கு தெரியுமா? இருக்குது என்னன்னு எழுதி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு எழுதி கேட்டிருக்குது. அதனால 5 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் 5 வயது சிறுவர்கள் வரலாம். 60 வயதுக்கு மேல பட்டவர்கள் 60 பேர் மேற்பட்ட தள்ளாடுகள் கிழவர்கள் வரலாம். முதியோர்கள் வரலாம். உன்ன போல வாலிபர்கள் வந்தா நடுத்தரமான வாலிபர்கள் வந்தா நடுத்தரம் நடுத்தரங்கிற சொல்றா நீ. அதனால ஒரு டேஷன் அடி ஒரு டேஷன் குத்து. ஒரு டஜன் அடி ஒரு டஜன் குத்து. என்ன மாதிரி போனா உன்ன மாதிரி வாலிபனா போனாங்கன்னா நாய் துரத்துற மாதிரி துரத்தி அடிச்சு போடுவோம். சரி இப்ப நான் எப்படிதான் போகட்டும் சொல்லு. 60 வயசு கலைய மாதிரி போ. ஆடா நீ ஒரு ஆளு. நீ ஒரு ஆளா? நீ கிழவன் நாட்டம் போய் அங்க என்னடா போய் பண்றது? அருவு கட்டவன எவ்வளவு பண்ணி அப்புறம் உஷார் போட்டேன். கண்ணே மறக்கதோ கண்ணே மறக்கதாமா 60 வயசு கிழவனா சாப்பாடு கூப்பாடு போடுவான். கண்ணாடிட்டு போடுவான். டேய் கோமாளி இங்க வா. பொண்ணு விட்டுக்கறங்க. போய் 5 வயசு சிறு குழந்தைங்க போய் பார்க்கலாமா? சரி. 60 மேல்பட்ட கிழவரை பார்க்கலாமா? என்ன கிழவனா போய் சொல்றானே. கிழவனா போய் அங்க நான் என்னத்த பாக்கட்டும்? பாரு கைனப்பா தொலை பாரு. கைனப்பா என்னத்த தொலை வருத? உள்ள கன்னியாகுமரத்துல போற வழிய பாருப்பா. அப்புறம் எங்க வேணா கன்னியாகுமரத்துல உள்ள போற வழிய பாரு. முன்ன அது கன்னிகா மடம். இங்க வா. கல்யாண மண்டபம் இல்ல, கல்யாண மண்டபம் நான் சொன்னேன். உள்ள பூந்து வச்சுக்க. அப்புறம் நீ 4 நாளுக்கு மேல எங்க பாடையிலையா
அவர் டைம் அவுட்தான் போனா அவளோட கல்யாணம் பண்ணியா 4 ஆளுக்கு மேல எனக்கு டைம் அவுட்தானா அது என்ன அர்த்தம் அவரை கேளு 4 ஆளுக்கு மேலனா அங்கேயே கல்யாணம் எல்லாம் அப்படியே நடக்கும் சொல்ற மாதிரி பாடையில தான் போவோம் ஆடலாம் போக மாட்டான் நீ அங்க போயிட்டு பாரு அப்புறம் எப்படி பாரு ஆனா இந்த உருவத்துல போக கூடாது உருவத்துல போனா உனக்கு அப்படியே தண்ணி விடுவான் உள்ள சண்டை டேய் உள்ள எல்லாம் பூரா மகாபாரதம் வச்சிருந்தா வருது இடம் தெரியாத அழிச்சு விடுவாங்களாம் நீ போ நான் போறேன் போச்சாரு போயிட்டு போங்க எனக்கு ஒரு பாறை ஒண்ணு குறைஞ்சிது நாளைக்கு கண்ணிமாடா நானே தன்னத்தாடி இப்பொழுது கன்னியா மடத்துக்கு அருகில வந்துட்டோம். வந்தாலும் பரவாயில்ல. நாரதன் சொன்ன போல 5 வயது சிறு குழந்தைகள் போய் பார்க்கலாமா, 60 வயதுக்கு மேற்பட்ட தள்ளாடும் கிழவர்கள் பார்க்கலாமா, 5 வயசு குழந்தையா போனா மண்டி போட்டுட்டு போகணும், நடக்க முடியாது. இப்ப நான் என்ன செய்யறேன், 60க்கும் மேற்பட்ட ஒரு தள்ளாடும் கிழவனாக என் உருவத்தை மாத்திக்கிட்டு கன்னியா மடத்துக்குள்ள போலாம், போகலாம்.